சன் தொலைக்காட்சியில ஒரு காலத்துல ரொம்பவே ஃபேமஸா போன சீரியல்னா கண்டிப்பா கயல் சீரியலை சொல்லியே ஆகணும். இடையில பாத்தீங்கன்னா இந்த சீரியலை எப்படா முடிப்பாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாமே எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த சீரியல் முடிய போறது இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான அப்டேட்டையுமே சன் தொலைக்காட்சியும் கொடுத்துட்டாங்க. கயல் சீரியலுடைய குழுவினருமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ கயல் சீரியலுக்குள்ள இப்போ அடுத்த நிறைய புது கதைக்களத்தை கொண்டு வரதா இருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்டோரியை தான் கொடுத்துருந்தாங்க. இப்போதான் அந்த கேரக்டருக்கு ஒரு லவ் ஸ்டோரியுமே கொடுக்கறதா இருக்காங்க. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா அன்புயுமே டோட்டலா வில்லனா பாவிக்கிற மாதிரியான ஒரு கதைகளத்தையுமே இப்போ கயல் சீரியலுக்குள்ள கொண்டு வரதா இருக்காங்க. அதை பத்தின ஃபுல் அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கயல் சீரியல்ல இப்போ ட்ராக் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயலுக்கும் ஒர்க் இல்லை எழிலுக்கும் ஒர்க் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது எல்லாருமே அவங்கள மதிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இப்போ சீரியல் போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் அன்புங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுயநலமாக இருக்காரு. இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அக்காவை மறந்துட்டு இதுக்கப்புறம் வர வருமானத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ஃபேமிலி, அதாவது அவருடைய ஒய்ஃபுக்குன்னு தனியாக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுவே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழிலுக்கு டோட்டலாக பிடிக்காம போயிடுது. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா மூர்த்தி வந்து எல்லாருக்கும் சரிசமமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி வந்து எந்த ஒரு சுயநலமும் இல்லாம எல்லா குடும்பத்துக்கு சரிசமமா செஞ்சுக்கிட்டு வராரு. இதுக்கிடையில நிறைய பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ அப்கமிங்ல என்ன ட்ராக் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஆனந்திக்கு ஒரு லவ் ட்ராக்கை கொண்டு வரதா இருக்காங்க. ஆனந்திக்கு ஜோடியா யார் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதுதான் அந்த ஆட்டோக்கார் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவன் தான் இப்போ ஆனந்திக்கு ஜோடியா வர இருக்கான். ஸோ இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருடைய ஒரு லவ் பாண்டிங்கோட ஒரு ஸ்டோரியை தான் இப்போ சீரியலில் காமிப்பாங்க. அதுக்கு இடையில என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு வந்து முழு வில்லனா மாறி இந்த வீட்டை விட்டு டோட்டலாக தனியாக போகிற மாதிரியான ஒரு கதைக்களமுமே இப்போ அப்கமிங்கில் வர இருக்கு. இதுக்கிடையில எழில் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா இந்த ஃபேமிலி கூட இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனால் தனியாக போகிறதுக்கு கயல் ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் டோட்டலாக கிடையாது. கயல் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபேமிலி அப்படிலாம் கிடையாது, இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கயலுக்கும் எழிலுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரா மாதிரியான ஒரு ஸ்டோரியுமே இப்போ அப்கமிங்கில் வச்சுருக்காங்க. இதை பயன்படுத்தி எழிலோட அம்மா வந்து கயலை வந்து எப்படியாச்சும் துரத்தி விட்டுட்டு தீபிகாவை வந்து எழிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலுமே இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இப்போ அப்கமிங்கில் வர இருக்கு. ஸோ கயல் சீரியல் பற்றினா உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம வெத்தலைப்பட்டி சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிற உங்க வேலைபிளான கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க.